தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் அடுத்த வெளிநாட்டு விஜயம் வெளியானது அறிவிப்பு. வடக்கு கிழக்கு காணி சுவீகரிப்பு குறித்து அரசாங்கத்தின் அறிவிப்பு. வவுனியாவில் விசேட அதிரடிப்படை வீரர் உட்பட 2 கைது. அம்பிட்டியே சுமணரதன தேரர் பிணையில் விடுவிப்பு. அமைச்சரவையில் மாற்றம் செய்வது குறித்து அரசாங்கம் கவனம். மின்னல் தாக்கம் குறித்து அவசர எச்சரிக்கை. 4 மில்லியன் பணத்துடன் டிஎம்டி பிரதி ஆணையாளர் உட்பட 3 கைது. காட்டுப்பகுதியில் கஞ்சா பயிற்சியை சுற்றி வளப்பில் சிக்கிய ஆபத்தான பொருட்கள். தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அடுத்த வெளிநாட்டு பயணம் குறித்து வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி ஜனாதிபதி எதிர்வரும் ஜூன் 10ஆம் தேதி ஜெர்மனிக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் உள்ள பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஜெர்மனி பயணம் ஜனாதிபதியின் முதல் ஐரோப்பிய பயணமாக திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கும் பின்னர் சீனாவிற்கும் பின்னர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் விஜயம் செய்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் காணி உரிமை பிரச்சினையை தீர்ப்பது குறித்து இன்று நாடாளுமன்றத்தின் குழு அறை எண் 1 நடைபெற்ற கலந்துரையாடலில் பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் காணிகளை உரிமையுள்ள மக்களுக்கு உடனடியாக வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கில் காணி உரிமைகளை தீர்ப்பதற்கு முந்தைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட நடைமுறைகள் குறித்து மக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் உரிமைகளை கொண்ட மக்களிடம் தங்கள் உரிமைகளை நிரூபிக்க எந்த ஆவணங்களும் இல்லை என வடக்கு மற்றும் கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதன்படி மக்களின் நம்பிக்கையை வென்ற ஒரு முறையான நடைமுறை தேவை என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். வவுனியா போகஸ்வெவ செலலி கினிகொம கிராமத்தில் உள்ள வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ரவைகள் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் சீருடைகளுடன் அதிரடிப்படை வீரர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு குட்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது 2 கிராம் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபரை கைது செய்தனர். இதனை அடுத்து அவரை வீட்டை மேலும் சோதனை செய்த போது பாவனைக்கு உதவக்கூடிய ரவைகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை சீருடைகளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கண்டுபிடிக்கப்பட்ட ரவைகள் T56 வகை துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 296 ரவைகள், 12 போர் வகையின் 27 ரவைகள், M16 துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 19 ரவைகள், T56 வகை துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ரவைகளின் தொகுப்பு, T56 துப்பாக்கி பயிற்சிக்கு பயன்படுத்தப்படும் 124 பயிற்சி ரவைகள், 9 மில்லிமீட்டர் தானியங்கி கைத்துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 365 வெற்று ரவைகள் மற்றும் 24 பயன்படுத்தப்பட்ட T56 வெற்று ரவைகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. அத்தோடு மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 ரவைகள் அடங்கிய பொதிகள், இராணுவம் மற்றும் விசேட அதிரடிப்படை சீருடைகள், அதற்கான பிரத்யேக பொருட்கள் என்பனவும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேகநபரிடம் மேலும் விசாரித்ததில் வீட்டின் உரிமையாளர் ஒரு போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை வீரர் என்பதும் அவர் தொடர்ந்து இவற்றை வீட்டுக்கு கொண்டு வந்து மறைத்து வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இன்று கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பு மங்களராமய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரதன தேரர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அம்பாறை பண்டாரத்துவ போலீஸ் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட சம்பவம் தொடர்பாக இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். போலீசாரால் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது அவருடன் இருந்த 2 பிள்ளைகளை பாதுகாப்பற்ற முறையில் முச்சக்கர வண்டியில் அழைத்து செல்ல முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேரர் போலீஸ் நிலையத்தில் முரண்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
மதிப்பிற்குரிய நீதிமன்றம் நியாயமான தீர்ப்பை வழங்கியதும் அந்த நம்பிக்கையை அப்படியே பெற்றேன். நீதிமன்றத்துக்கு எனது மரியாதையை செலுத்துகின்றேன். இலங்கை போலீசார் செய்த இந்த இழிவான செயலை இந்த நாட்டில் மற்றொரு அம்மா, தந்தை அல்லது பிள்ளைக்கு ஏற்படுத்த வேண்டாம். என் பிள்ளைகள் இல்லை, நாட்டின் இந்த பிள்ளைகளுக்கு இவ்வாறு அநீதி செய்ய வேண்டாம் என நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் பிணையில் விடுவிக்கப்பட்ட சுமணரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அமைச்சரவையில் மாற்றம் செய்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்க தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த நேர்காணலின் போதே ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளரும் போக்குவரத்து அமைச்சருமான பிமல் ரட்நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தற்போதைய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் தாம் உள்ளிட்ட அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்றியமைக்குமாறு கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சரவையில் மாற்றம் செய்யும் போது சில வேளைகளில் புதியவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்படலாம் என அவர் தெரிவித்துள்ளார். ஊவா மாகாணம், மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இன்று கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இன்று இரவு 11 மணி வரை 21 மாவட்டங்களுக்கு மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் 4 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். லஞ்சம் பெற்ற டிஎம்டி பிரதி ஆணையாளர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ஒருவரும் மற்றும் 2 அதிகாரிகளும் லஞ்சம் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்சமாக பெற்றதாக நம்பப்படும் 4 மில்லியன் ரூபாய் பணத்தை வைத்திருந்தமை தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கதிர்காமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யாழ காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்ட கஞ்சா பயிற்சிகையை சுற்றி வளைத்த போலீசார் அங்கிருந்த 4 கைது செய்தனர். சியம்பலாண்டுவ போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை முகாமைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவும் கதிர்காமம் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவும் இணைந்து மேற்கொண்ட 5 சுற்றி வளைப்புகளின் போதே இவர்கள் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேகநபர்கள் தனமல்வில மற்றும் தெனகம பகுதிகளைச் சேர்ந்த 25 முதல் 53 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர். சந்தேக நபர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பயிரிடப்பட்ட 68,830 கஞ்சா செடிகள், 2 சட்டவிரோத உள்நாட்டு துப்பாக்கிகள், 2 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் 2 சிம் அட்டைகள் ஆகியன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கதிர்காமம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கதிர்காமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.